விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சீடர் மிஷினு ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, பிளேட் வந்து உட்கார வைக்கும்போது மாற்றி உட்கார வச்சிட்டாரு. அதனால் அது பிடிச்சிக்கிச்சின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட எடுத்து வந்து கொடுத்துருக்காரு. இதை மாற்ற சேஞ்ச் பண்ணி சொல்லி அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மாட்டும் போது வந்து நீங்கள் கரெக்டாக மாட்டினீங்க, ஈஸியான மெத்தட் தான். அவங்களுக்கு மாற்றுறதுக்கு நல்லா தான் இருக்கும். அதனால் மாற்றும் போது கரெக்டாக வச்சு மாற்றிக்கிங்க. பாருங்கள், இந்த இப்போ ஸ்க்ரூ காட்டும்போது இதை வந்து நீங்கள் கழட்டவே கூடாது. பி பக்கத்தில் இருக்கும், இந்த பி பக்கத்தில் நேராக இருக்கும். இந்தாண்ட ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை மட்டும்தான் நீங்கள் கழட்டிக்கணும். இந்த இப்போ கை காட்டும்போது இதை மாதிரி கழட்டிக்கணும். இந்தாண்டது வந்து நீங்கள் கழட்டவே கூடாது. மிஷின் நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி ஃபிட்டிங் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். 6ஆம் நம்பர் பிளேட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பல்லு சைடில் வருது பாருங்கள், அந்த பல்லு வந்து காடியில் வந்து உட்காராமல் ஒரு பக்கம் மட்டும் உட்காந்துச்சு, ஒரு பக்கம் படியாமலே போயிடுச்சு. அதனால் அவர் உட்காரல. நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பல்லு ரிமூவே பண்ணாதீங்க. இந்த பீக் பக்கத்தில் இருக்க பல்லு மட்டும் எப்பயும் ரிமூவ் பண்ணாதீங்க. இது பக்கத்தில் பாருங்கள், ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ 6ஆம் நம்பர் பிளேட் போடுறோம், ஈஸியாக போகும் பாருங்க. அடுத்தது இப்போ ஒரு பல்லு, இப்போ ஒரு டூத் ஒன்று போடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அடி வரும். 6ஆம் நம்பர் பிளேட்டு இடைவெளிக்கு போட்டிங்கன்னா. ஏற்கனவே ஃபுல் டீட்டெயில் ஒரு வீடியோவில் கொடுத்துருப்பேன். இது ஒருத்தர் வந்தார், ஃபிட்டிங் தெரியாமல் பண்ணிட்டார். அதனால் நான் போட்டு கொடுக்குறேன். அதனால் நீங்களும் பார்த்துங்க. இதே மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு பல்லு, ஒரு எம்டி பிளேட்டு. அடுத்தது ஒரு டூத்து. மாற்றுறது ஃப்ரீயாக தான் இருக்கும். சும்மா செத்த நேரம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கோசரம் நீங்கள் கடைக்கு போயிட்டு அவங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்க தேவையில்ல, நீங்களே மாட்டிக்கலாம். ஒரு சிம்பிளான விஷயந்தான், ஃப்ரீயாக தான் இருக்கும். அந்த பல்லு மட்டும் கரெக்டாக அந்த காடியில் பாருங்கள், 2 பக்கம் பிளேட்டில் உட்காரதான்னு பாருங்கள். ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கெல்லாம். இப்போ திருப்பி ஒரு டூத்து. அடுத்தது பாருங்கள், இந்த ஸ்டெப்பில் வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து அந்த எம்டி டூத்தை வச்சு, அந்த எம்டி பிளேட்டை வச்சு நம்ம ஸ்க்ரூ போட்டால் வேலை முடிஞ்சுது. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். கரெக்டாக நீங்கள் மெத்தடை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த தடுமாற்றமும் இருக்காது இதில். அவ்வளோதான். இப்போ இந்தாண்ட ஒரு ஸ்க்ரூ, மேலே ஒரு ஸ்க்ரூ, கீழே ஒரு ஸ்க்ரூ போட்டுற வேண்டியதான். எப்போ நீங்கள் இது சேஞ்ச் பண்ணாலும், டூத் வந்து சேஞ்ச் பண்ணாலும், இடைவெளி சேஞ்ச் பண்ணாலும் சீடர் பாக்ஸ் மேலே இருக்க மாதிரி வச்சு சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் சீடர் பாக்ஸ் வச்சுட்டு ரைட் சைடு பாருங்கள், அந்த ஸ்க்ரூ மட்டும் கழட்டினா போதும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. சும்மா ஈஸியான மெத்தட் தான். இதுக்கோசம் நீங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இருக்காது. ஃபிட்டிங் பாருங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒரு தாட்டி செக் பண்ணிக்கோங்க. என்றைக்கு மாட்டினாலும் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கு மிஷினு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.